வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 ஃபர்ஸ்ட் சம் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஃபோர்த் சம் 9y² - 6 √2y + 2 = 0. ஓகேவாம்மா? இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்காக இந்த கொஸ்டின். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கம்மா, எடுத்துக்காட்டு 3.13 பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக. 9y² - 6 √2y + 2 = 0. ஓகேம்மா, இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும்? மூலங்களினுடைய தன்மை வந்து கேட்டிருக்கேன். அப்போ எழுதுவோமா? 9y² - 6 √2y + 2 = 0. இதுதான் அந்த இருபடி சமன்பாடு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ டெல்டா = b² - 4ac. ஓகேவாம்மா? இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தரோவாக படிச்சுக்கிடணும். டெல்டா = b² - 4ac. இப்போ இதிலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி? 9y² - 6 √2y + 2 = 0. அது வந்து எப்படி? ax² + bx + c = 0. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? ஏபிசி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ என்னது? 9. பியோட வேல்யூ -6 √2. சியோட வேல்யூ வந்து என்னது? 2. ஓகேவாம்மா? நம்ம வந்து ஏயோட வேல்யூ என்னதுமா? 9. பியோட வேல்யூ என்னது? -6 √2. சியோட வேல்யூ வந்து 2. அப்படி தானே? 9 - 6 √2 + 2. ஓகேவாம்மா? இப்போ டெல்டா = b² - 4ac. அப்போ டெல்டா = பியோட வேல்யூ என்னது? -6 √2² - 4a வந்து என்னது? 9. c வந்து என்னது? 2. ஸோ தட் இஸ் டெல்டா = -2, தட் இஸ் ப்ளஸ் 6க்கு வந்து 36 √2² பாருங்கள் மைனஸ் இது வந்து 9 * 2 வந்து 18. 18 × 4 72. ஸோ ஹியர் 72. இப்போ டெல்டா வந்து 36 என்று √2² தட் இஸ் 2. ஓகேம்மா? -72. ஸோ 32 * 2 வந்து 72. 72 - 2 தட் இஸ் = 0. ஸோ டெல்டா வந்து 0. அப்போ டெல்டா வந்து 0 அப்படின்னா என்ன செய்யணும்னா, மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்போது நமக்கு வந்து இதோடு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு போச்சு. என்னது? டெல்டா = 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஆனால் இதில் வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. டெல்டா வந்து > 0னா என்ன? செகண்ட் வந்து டெல்டா வந்து <0னா என்ன? தேர்ட் கண்டிஷன் டெல்டா = 0 அப்படின்னா என்ன? டெல்டா > 0வாக இருந்தால் என்ன செய்யணும்னா, மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. டெல்டா வந்து <0னா என்னது? மெய் மூலம் இல்லை. டெல்டா = 0னா என்ன வருது? மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஓகேவாம்மா? இந்த 3 கண்டிஷனை வந்து நம்ம தரோவாக படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டு நமக்கு பாருங்கள், இங்கே டெல்டா = 0னா என்ன சொல்கிறோம்? மூலங்கள் மெய் மற்றும் சமம். இந்த முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த ப்ராப்ளத்தில் வந்து இந்த ஃபார்முலா வந்து தரோவாக படிச்சுக்கணுமா? b² - 4ac. இந்த ப்ராப்ளத்தை தரோவாக படிச்சுட்டு டெல்டா = 0வா, <0வா, > 0வான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இந்த ஆன்சரை கரெக்டாக எழுதணும். ஓகேவாம்மா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யணும்? இந்த ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடணும். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும், என்னென்ன ரிவிஷன் வேணும், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வீடியோவை நான் அப்லோடு பண்ணி விட்டுருவேன். ஓகேவாம்மா?
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைவ் டியூஷனுக்கு ஒரு நைட்டு 7 to 9 வந்து லைவ் டியூஷனுக்கும் நான் வர்றேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் மேக்ஸ்க்கு டியூஷன் போக வசதி இல்லாத மாணவர்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. ஓகேம்மா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பெனிஃபிட்னா யூடியூப் விளம்பரங்கள் எதுவுமே வராதுமா. நீங்கள் அழகாக உட்காந்து மேக்ஸை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.